ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் முதலில் தமிழக நிலவரங்கள் பக்கம் பார்வையை திருப்பலாம். அதன் பின்னர் இலங்கை மற்றும் உலக நிலவரங்களை பார்க்கலாம். தமிழ் திரைத்துறையில் திரைக்கதை மன்னன் என விളിக்கப்படும் இயக்குனர் பாக்கியராஜின் உடல் இன்று முற்பகல் சென்னையில் உள்ள பெசன்ட் நகர் மின்மயானத்தில் அரச மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அவரது உடல் இறுதி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட போது ஏராளமான மக்கள் வீதியின் 2 மரங்குகளிலும் திரண்டு நின்று பாக்கியராஜுக்கு இறுதி மரியாதை செலுத்தியிருந்தனர். அதன் பின்னர் அவரது உடல் பெசன்ட் நகர் மின்மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. ஏராளமான திரையுலக பிரபலங்கள் மற்றும் அரசியல் பிரபலங்கள் கூடியிருக்க பாக்கியராஜின் உடல் நடிகர்களான சரத்குமார் மற்றும் பார்த்திபன் உட்பட்ட நெருங்கிய திரையுலக நண்பர்களால் தோளில் சுமந்து செல்லப்பட்ட பின்னர் இறுதிக்கிரியைகள் நடத்தப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. தமிழ் திரையுலகிற்கு இயக்குனர் பாக்கியராஜ் ஆற்றிய பங்களிப்பை மதிப்பளிக்கும் வகையில் தமிழக அரசு இன்று அவருக்கு அரச மரியாதை செய்திருந்தது. காவல்துறையும் அணிவகுப்பை செய்திருந்த நிலையில் இறுதிச் சடங்குகள் நடந்து முடிந்தன. திரைக்கதைகள் மற்றும் நடிப்பில் தனித்துவம் பெற்ற இயக்குனர் பாக்கியராஜின் மறைவு அக்கறையில் அவர் குறித்த பேசுபொருளை அதிர்வுகளாக தொடர வைக்க இக்கரையில் நேற்று மாரடைப்பு என்ற இன்னொரு பரபரப்பை தோற்றுவித்த ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலை இன்றும் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் இதயவியல் பிரிவில் சிகிச்சையில் இருந்தார். தனக்கு கடுமையான நெஞ்சுவலி ஏற்பட்டதாக சுரேஷ் சாலை தெரிவித்ததை தொடர்ந்து சிறப்பு நிபுணர் மேற்பார்வையின் கீழ் இந்த சிறப்பு சிகிச்சை மற்றும் நோயறி சோதனைகள் நேற்று முதல் இன்று வரை இடம்பெற்று வரும் நிலையில் அவரது தரப்பு சுரேஷ் சாலைக்கு மாரடைப்பு வந்ததான தகவல்களை நேற்று பரபரப்பாக பரவவிட்டனர். இதனால் சுரேஷ் சாலையின் உயிருக்கு ஏதாவது நடந்தால் அதற்கு அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவை பொறுப்பு கூற வேண்டும் என அவரது மனைவியான மனோரி சாலை மீண்டும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். சுரேஷ் சாலைக்கு மாரடைப்பு என்ற விடயம் அவரது தரப்பால் அதீதமாக பரவவிடப்பட்டதாக கருதப்படுகின்றது. சுரேஷ் சாலைக்கு ஏற்கனவே இதய நோய்கள் தொடர்பான சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன. இதற்கு அப்பால் கடந்த 6ஆம் தேதி முதல் அவர் உண்ணாநிலை போராட்டத்தை தடுப்பு காவலிலும் மருத்துவமனையிலும் தொடர்வதால் அவருக்கு மூக்கு வழியாகத்தான் இன்று வரை திரவ உணவு வழங்கப்பட்டு வருவதால் அவரது உடல்நிலை பலவீனமாக இருப்பது என்னவோ உண்மை. இந்த நிலைமை சிஐடியினருக்கும் பதற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றது. உள்ளே உள்ள சுரேஷ் சாலைக்கு தப்பித்தவரை ஏதாவது நடந்தால் அது பெரும் குற்றச்சாட்டுக்களை தம் மீது திருப்பும் என்பதால் சாலை விடயத்தில் சிஐடியினரும் தற்போது எச்சரிக்கையில் இருப்பதால் தான் வைத்தியர்கள் இதுவரை அவரது மாரடைப்பை உறுதிப்படுத்தாத போதிலும் அவர் உயர் அபாய மருத்துவ பிரிவில் தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளார். சாலை தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு இடம் மாற்றப்பட்டமை குறித்து சிஐடியினர் நேற்றே விழுந்தடித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கும் தகவல் அளித்ததும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயம். மொத்தம் சாலையின் விடயம் இனிமேல் புலிவாலை பிடித்த ஒரு கதையாக தமக்கு மாறிவிடுமோ என்ற அச்சம் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வுத்துறைக்கு இருக்கத்தான் செய்கின்றது. அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரை சுரேஷ் சாலை ஆகட்டும் அல்லது அண்மையில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் மகனான ரஹித ராஜபக்ஷ ஆகட்டும், இல்லையென்றால் சுகீஸ்வர பண்டார போன்ற கோட்டாபாயவின் செயலாளர் போன்ற உயர் தலைகளாக இருக்கட்டும், இல்லையென்றால் ராஜபக்ஷ குடும்பத்தின் மஹிந்தவின் புதல்வர்களான யோசித போன்றவர்களாக இருக்கட்டும், இவ்வாறான உயர் தலைகளை கைது செய்வதன் மூலம் மக்களின் பொருளாதார நெருக்கடிகள் தொடர்பான கவனத்தை திசை திருப்பலாம் என்று ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடும். ஏனெனில் விஜயதாச ராஜபக்ஷ ஒரு மூத்த அரசியல்வாதி மட்டுமல்ல, 2022 முதல் 24ஆம் ஆண்டு வரை ஸ்ரீலங்காவின் நீதி அமைச்சராக இருந்தவர். அத்துடன் பிரசிடென்ட் கவுன்சில் எனப்படும் ஜனாதிபதி சட்டத்தரணியும் கூட. அப்படிப்பட்ட ஒருவரின் மகனுக்கு பாதாள உலகத்துடன் டீல்கள் இருப்பது பரபரப்பான ஒரு விடயமாக இருக்கத்தான் செய்யும். 2023 துபாயில் இருந்த ஹரக்கட்டா எனப்படும் பாதாள முகமான நதுன் சிந்தக்க விக்ரமரத்னவின் மனைவியான மதுஷிகா மதுவந்தி இந்த இருவருடன்
ஹரக்கட்டாவை அதாவது தனது கணவரை வெளியே எடுக்க டீல்கள் பேசியதாக தெரிகின்றது. இந்த டீல்கள் குறித்த புதிய தொலைபேசி உரையாடல் எல்லாம் கசிந்திருக்கின்றது. மடகாஸ்காரில் 2023 ஆண்டு மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட ஹரக்கட்டா இலங்கைக்கு அப்போது நாடு கடத்தப்பட்டார். அவர் அதன் பின்னர் காவலிலிருந்து தப்பிக்க முயன்றார். அவர் மீது இப்போது பல குற்றச்சாட்டுகள் உள்ளன. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் விசாரணைகளை எதிர்கொண்ட நிலைத்தான். அவரது மனைவியான மதுஷிகா ரஹித ராஜபக்ஷ மற்றும் சரித் அபியசிங்கவுடன் தொடர்பு கொண்டு, அதாவது தற்போது கைது செய்யப்பட்ட இந்த இருவருடன் தொடர்பு கொண்டு கரக்கட்டாவின் தடுப்பு காவல் உத்தரவுகளை நீக்கிக் கொள்வதற்கும் அவரை உயர் பாதுகாப்பு பூசா சிறையிலிருந்து சாதாரண சிறைக்கு மாற்றுவதற்கும் அவரை சட்ட நடவடிக்கைகளிலிருந்து சுழுவாக விடுவித்துக் கொள்வதற்கும் பெருந்தொகையில் ஒரு டீலை பேசியிருக்கின்றார். முதலில் இந்த டீலுக்கு 500 மில்லியன் ரூபா தமக்கு வழங்கப்பட வேண்டும் என அண்மையில் கைது செய்யப்பட்ட இருவரும், அதாவது விஜயதாச ராஜபக்ஷவின் மகன் உட்பட்ட இருவரும் கோரினாலும் அதன் பின்னர் இந்த தொகை 200 மில்லியனாக குறைக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் தான் இந்த தொகையில் முற்பணமாக 120 மில்லியன் ரூபா இருவருக்கும் வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நிலையில் இந்த இருவரும் கைது செய்யப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பின்னர் ஒரு தொலைபேசி உரையாடல் ஒலிப்பதிவு கசியவிடப்பட்டது. இந்த இருவருக்கும் நதுன் சிந்தக்கவின், அதாவது ஹரக்கட்டாவின் மனைவிக்கும் இடையேயான உரையாடல்கள் இதில் இருந்தன. ஆனால் இந்த உரையாடல் இதுவரை தொழில்நுட்ப ரீதியாக இவர்களுடையது தானா என்பது நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் பரபரப்பாக இந்த உரையாடல் இணையங்களிலெல்லாம் பரவவிடப்பட்டன. இந்த ஒலிப்பதிவை சிஐடியினர் தான் நேரகாலம் பார்த்து மர்மமாக வெளியிட்டதான ஐயங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் இவ்வாறான கைதுகள் குறித்த செய்திகள் பரபரப்பாக இருந்தாலும் யார் உரக்க கூச்சலிட்டுக் கொள்கின்றார்களோ அவர்கள்தான் முதலில் கைது செய்யப்படுவார்கள் என அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா தனது அரசியல் எதிராளிகளை இவ்வாறான கைதுகள் மூலம் எச்சரிக்க தலைப்பட்டாலும் மக்களின் வயிறுகள் காய்ந்தால், அதாவது இந்த ஆட்சியிலும் பொருளாதார நெருக்கடிகள் அதிகமானால் தமது ஆட்சிக்கும் என்ன நடக்கும் என்பதை அனுரகுமார திசாநாயக்கா புரிந்து கொள்வார். ஏனென்றால் இன்றைக்கு 4 வருடங்களுக்கு முன்னர் இதே நாட்களில், இதே ஜூன் இறுதி காலகட்டத்தில் இலங்கையில் அறகலையா போராட்டங்கள் எவ்விதமான தீவிரத்தை எட்டின என்பதற்குரிய ஆதாரத்தை அவரே நேரடியாக கண்டிருந்தார். அதாவது மக்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் கடுமையாக தலைதூக்கினால் அவர்கள் ஈஸ்டர் சதிகள் தொடர்பான கைதுகளில் என்றால் ராஜபக்சக்களின் முறைகேடுகள் தொடர்பான கைதுகளை எல்லாம் மறந்து விடுவார்கள். அரசாங்கத்தின் மீதான அதிருப்தியை கையில் எடுப்பார்கள் என்பதை மறுக்க முடியாது. ஏனெனில் 2022 சிங்கள சிங்கங்களாக கருதப்பட்ட ராஜபக்ச அதிகார மையத்தையே விரட்டியடித்த அறகலைய போராட்டத்தின் மையப்புள்ளியே இந்த பொருளாதார நெருக்கடி என்பதால் அனுர ஆட்சிக்கும் இந்த நெருக்கடிகள் ஒரு எச்சரிக்கையை வழங்கக்கூடும். தெற்கில் இவ்வாறான அதிர்வுகள் இருக்க, வடக்கின் செம்மணி புதைகுழியில் அகலப்பட்ட 400க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகளின் எச்சங்களுக்கு பின்னால் உள்ள திகில்கள் மற்றும் துன்பியல்களை அறிவதற்கு அனைத்துலக தடயவியல் நிபுணத்துவத்தை நாடப்போவதாக அன்று அரசாங்கம் ஒரு உறுதிப்படுத்தலை சொல்கின்றது. செம்மணிக்கு தடவியவியல் விசாரணையை விரைவுபடுத்த வேண்டியதன் அவசர தேவையை அரசாங்கமும் எதிர்க்கட்சிகளும் ஒப்புக்கொண்டாலும் மினசோட்டா புரோட்டோகால் எனப்படும் மினசோட்டா நெறிமுறை போன்ற உலகளாவிய சட்ட கட்டமைப்புகளுக்கு நிச்சயமாக அரசாங்கம் இணங்கிக் கொள்வது கடினமாகத்தான் இருக்கும். மினசோட்டா நெறிமுறையானது அரசாங்கம் ஒன்றின் இணக்கத்துடன், இல்லையென்றால் அரசாங்கம் அலட்சியமாக இருக்க, குடிமக்கள் நேரடியான மரண தண்டனை உட்பட்ட பாணிகளில் கொல்லப்படுவது குறித்த மரணங்களை விசாரிக்க பயன்படுத்தப்படும் ஒரு நெறிமுறை என்பதால் மினசோட்டா புரோட்டோகாலுக்கு தாம் உடன்பட்டு கொண்டால் அது ஸ்ரீலங்கா அரசாங்கம் என்ற வகையில் தமது தேசத்திற்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் மினசோட்டா புரோட்டோகால் கிடையாது, மாறாக அனைத்துலக தடவியவியல் நிபுணத்துவம் மட்டும் என அரசாங்கம் ஒரு தந்திரோபாயத்தை நகர்த்துவது தமிழ் மக்களுக்கும் ஒரு செய்தியாக இருக்கின்றது. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து மீண்டும் ஒரு முறை தமிழக அரசியல் கள நிலவர பக்கம் சென்றால், தமிழக காங்கிரசின் தலைவராக இருந்த செல்வ பெருந்தகை அந்த பதவியிலிருந்து அதிரடியாக தூக்கப்பட்டு அந்த இடத்திற்கு தற்போது மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் மேலிடத்தால் நியமிக்கப்பட்ட நகர்வு ஒரு பரபரப்பாக இருக்க, திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக அதிரடியாக நேற்று விலகிய போதிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்ற மதிமுகவின் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமது பதவிகளிலிருந்து விலக மறுப்பது
மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு ஒரு அதிர்ச்சியை வழங்கும் விடயமாக இருக்கக்கூடும். மதிமுகவின் 32வது பொதுக்குழு கூட்டம் சென்னை அண்ணா நகரில் நேற்று நடைபெற்ற போது அதில் இந்த 2 எம்எல்ஏக்களும் பங்கெடுக்கவில்லை. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ள தமது கட்சி முதல்வர் விஜய் தலைமையிலான தவிகவின் ஆட்சிக்கு ஆதரவு அளிக்க உள்ளதாகவும் வரவிருக்கும் இடைத்தேர்தலில் தவிகவை மதிமுக ஆதரிக்கப் போவதாகவும் வைகோ குறிப்பிட்டிருக்கின்றார். வைகோவின் இந்த நகர்வு சிலரால் சாணக்கியமாக நோக்கப்பட்டாலும் பலரால் வைகோ ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை செய்வதான குற்றச்சாட்டுகளையும் தொடுக்க வைத்திருக்கின்றது. இறுதியாக மத்திய கிழக்கு நிலவரங்கள் பக்கம் பார்வை திருப்பினால் மீண்டும் அமெரிக்காவும் ஈரானும் கடுமையான மோதல் விளிம்பு நிலைக்கு வந்துவிட்டன. மோதல்களில் ஈடுபட்டு வருகின்றன. அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது ஈரான் தாக்குதலை நடத்த, ஈரானின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக நேற்று மீண்டும் அமெரிக்காவின் போர் விமானங்கள் ஈரான் மீது தாக்குதலை நடத்தியுள்ளன. ஈரானிய தாக்குதலால் குவைத்தில் உள்ள அலி அல் சலேம் விமானப்படை தளமும் பஹ்ரைனின் சல்மான் துறைமுகத்தில் உள்ள அமெரிக்காவின் 5ஆம் கடற்படை தளமும் கடும் சேதங்களை சந்தித்ததாக தெரிய வருகின்றது. இந்த 2 இடங்களில் இருந்த 8 முக்கிய அமெரிக்க தளவாட வசதிகளை தாம் அளித்ததாக ஈரான் உரிமை கூறுகின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக மீண்டும் ஒரு போரை நடத்த முடிவு செய்தால் ஈரான் இல்லாமல் போய்விடும் என நேற்று அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் கடுமையாக சீறியிருக்கின்றார். மீண்டும் ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறினால் சிறப்பாக தொடங்கிய சமாதான பணி இராணுவ பலத்தால் முடித்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை வரலாம் எனவும், அப்படி நடந்தால் ஈரான் இல்லாமல் போய்விடும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்திருக்கின்றார். ஈரான் இல்லாமல் போய்விடும் என ட்ரம்ப் எச்சரித்த விடயமானது புதிய தாக்குதல்களில் நாசகார ஆயுதங்களை அமெரிக்கா பயன்படுத்துமா என்ற ஒரு ஐயத்தை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக மினி அணு குண்டுகளுக்கு ஒத்த நாசகார குண்டுகளை அது ஈரான் மீது பயன்படுத்துமா என்பது ஒரு ஐயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரான் அமெரிக்க மோதல்களால் உள்ளூர மகிழ்வடையும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவின் மேற்பார்வையில் லெபனானுடன் எட்டப்பட்ட ஒப்பந்தமானது ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லாவுக்கு விழுந்த இன்னொரு அடி என நேற்று குறிப்பிட்ட விடயமும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயம். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.